கனமழையினால் பாதிக்கப்பட்ட 4 மாவட்ட மக்களுக்கு திமுக சார்பில் தினந்தோறும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. சென்னை ஆலந்தூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அமைச்சர் தாமு அன்பரசன் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். மணப்பாக்கம், நந்தம்பாக்கம் மற்றும் ஆலந்தூர் பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் வெள்ள நிவாரணப் பொருட்களை வழங்கினார். நிகழ்ச்சியின் போது ஆலந்தூர் வடக்கு பகுதி செயலாளர் குணாளன், 12வது மண்டல குழு தலைவர் சந்திரன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் உடனிருந்தனர். சென்னை 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேனாம்பேட்டை ஆலையம்மன் கோயில் திருவிக்கா நகர் குடியிருப்பு பகுதியில் மழையினால் பாதிக்கப்பட்ட சுமார் 700க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் மற்றும் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் சிற்றரசு ஆகியோர் அரிசி, போர்வை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினர். எழும்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் திமுக சட்டத்துறை இணை செயலாளருமான பரந்தாமன் 12வது நாளாக தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். சாஸ்திரி நகரைச் சேர்ந்த 1000 குடும்பத்தினருக்கு பெட்ஷீட், லுங்கி மற்றும் தலா 5 கிலோ கொண்ட அரிசி ஆகிய நிவாரணப் பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் வழங்கினார். சென்னை மாதவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விளாங்காடு பாக்கத்தில் சுமார் 5000 பேருக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. விளாங்காடு பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி சரவணன் ஏற்பாட்டில் புழல் ஒன்றிய செயலாளர் புழல் சரவணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் சுதர்சனம் எம்எல்ஏ கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்கள், பொதுமக்கள் என 5000 பேருக்கு 5 கிலோ அரிசி, மளிகை பொருட்கள், பாய், பெட்ஷீட் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார். கண்ணம்பாளையம், சிறுகாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்க செல்லும் வாகனங்களை மாதவரம் சுதர்சனம் எம்எல்ஏ கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதேபோல் மாதவரம் மண்டலம் 25வது வார்டில் உள்ள சீதாபதி தெரு, பாரதியார் தெரு, சீனிவாசா நகர், ஓமக்குளமேடு, தட்டாங்குளம் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி மண்டல குழு தலைவர் நந்தகோபால் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மாதவரம் சுதர்சனம் கலந்து கொண்டு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட கோவில் பதாகை, அசோக் நகர் மற்றும் மூல கணபதி நகர் பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் சாமு நாசர் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆவடி மாநகர மேயர் உதயகுமார், மாநகர பொறுப்பாளர் சன் பிரகாஷ், பகுதி செயலாளர் பேபி சேகர், ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதனிடையே மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தொகுதியில் நாள் ஒன்றுக்கு 5 இடங்களில் மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நேதாஜி நகர், செங்கல்வராயன் தெரு, திருவிக்கா நகர் குடியிருப்பு, மதுரை சாமி மடம், வெங்கடேஸ்வர நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. மருத்துவ முகாமை ஆய்வு செய்த அமைச்சர் சேகர் பாபு சிகிச்சை பெற வந்தவர்களுக்கு தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் ஊட்டச்சத்து அடங்கிய மருத்துவ உபகரணங்களை வழங்கினார்.